வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிப்ரவரி 13. இன்றைய சிந்தனை அன்புரைகள். நீங்கள் உயிரறிவை பெற்று உண்மை விளக்க, ஒளியில் விழிப்போடு வாழ, வாழ்விலே நல்லதோர் திருப்பத்தை ஏற்றிருக்கிறீர்கள். நீங்கள் மேன்மர வேண்டும். உங்கள் வாழ்வின் ஒழுக்கம் பின்பற்றி மனிதகுலம் மேன்மையுற வேண்டும். உலகம் அமைதி பெற வேண்டும். 1. நுண்மான் நுழைப்புலன். 2. ஏற்பும் இணக்கமும். 3. தன்மை நலப்பேறு. 4. தகைமை. 5. ஆக்கம் எனும் ஐவகை குணநல உயர்வில் நீங்கள் அபார விழிப்புடன் வாழ வேண்டும். 1. ஆக்கினை. 2. மூலாதாரம். 3. சகஸ்தாதாரம். 4. பேரியக்க களம். 5. சுத்தவெளி எனும் ஐவகை தவத்தாலும் அறிவை நுண்மை மிக்கதாயும் ஆற்றல் மிக்கதாயும் வளப்படுத்திக் கொள்ளுங்கள். 1. எண்ணங்களை ஆராய்தல், ஆசை சீரமைப்பு. 2. 3. சினம் தவிர்த்தல். 4. கவலை ஒழித்தல். 5. மெய்ப்பொருள் உணர்தல் என்னும் ஐவகையான தற்சோதனை பயிற்சியினால் மனித பிறவியின் மாண்பை சிறப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களை பார்த்து இத்தகைய சீரிய வாழ்க்கை நெறியினை மற்றவர்களும் பின்பற்றும்படியாக உங்கள் வாழ்வை அமைத்து கொண்டு உயர பெறுங்கள். இது நமக்கு மட்டுமன்று, மனித குல முழுமைக்கும் வாழ்க்கை நல தொண்டாக அமையும். உலகில் மனிதகுல வாழ்வில் எத்தனையோ மாற்றங்கள் இதுவரையில் ஏற்பட்டன. மனவளமும் உடல் நலமும் அமைதி வாழ்வும் அளிக்கக்கூடிய நமது குண்டலினி யோக வாழ்வே மனித குலத்திற்கு எல்லா வகையிலும் நலம் பயக்க வல்லது. நீங்கள் ஒவ்வொருவரும் அமைதி படையின் உறுப்பினர்களாக திகழ வேண்டும். அருட்தந்தை. வாழ்க வளமுடன்.